நேயர்களுக்கு வணக்கம். முதலாக தமிழ் திரையுலகில் ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படம் எது தெரியுமா? அதுதான் தெய்வ மகன். அந்த படத்தை பற்றி தான் நாம பார்க்க போறோம். அந்த படத்துடைய கதை சுருக்கத்தை பார்த்துக்கலாம். பிறவியிலேயே கோர முகமாக உள்ள ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தன்னை மாதிரி இல்லாம அழகா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த குழந்தையும் இவரை மாதிரியே பிறக்குது. அதை பார்த்து விரக்தி அடைஞ்ச அவரு அந்த குழந்தைய தன் நண்பன் டாக்டர் மூலியமா அதை கொல்ல சொல்றாரு. அதனால அந்த டாக்டருக்கும் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆகுது. இப்போ அந்த டாக்டர் அந்த குழந்தைய கொள்ளாம ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துறாரு. அந்த அநாத ஆசிரம காப்பாளர் பாபான்றவர் அவரு அந்த குழந்தைய கண்ணன்ற பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாரு. அதுக்கடுத்து இவருக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த பையன் நல்லா அழகா இருக்கிறான். அவனுக்கு விஜய்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாங்க. அவன் ரொம்ப ஜாலியாகவும் ஒரு இன்னசென்டாகவும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு காதலி. இதுக்கிடையில ஆசிரமத்துல 25 வருஷம் வளர்ந்த அந்த பையன் அந்த ஆசிரம காப்பாளர் கடைசி நேரத்துல இறக்குற நேரத்துல இந்த கண்ணன் சொல்றான், என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நீ அனாதை இல்லப்பா, உனக்கு பெத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விலாசத்தை கொடுத்துட்டு அவர் இறந்துடுறாரு. 25 வருஷம் கழிச்சு அந்த விலாசத்தை எடுத்துக்கிட்டு கண்ணன் அவங்க வீட்டுக்கு போறாரு. போய் மறைமுகமா அவங்க அப்பா அம்மா தம்பி 3 பேரையுமே பாக்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கிடையில அவரு தம்பி ஒரு பொண்ணை விரும்புறாரு. இந்த காதல் இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு கட்டத்துல இவரையும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது கண்ணன் தான் பையன் தானு. ஆனா அவர் அதை வெளியே சொல்ல. இந்த சூழ்நிலையில அவங்க தான் பையன் கண்ணனை ஏத்துக்கிட்டாங்களா, இந்த காதலையும் சேர்ந்தாங்களா? இதுதான் படத்தோட கதை. சார், இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் சார். இந்த படத்தின் கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இவர் 3 வேடத்துல நடிச்சிருப்பார். அப்பா, அப்புறம் இவருக்கு 2 மகன்கள். ஒரு மகன் கண்ணன், அவனுக்கு தான் அந்த முகத்துல அந்த தழும்பு அதெல்லாம் இருக்கும். 2வது ஒரு அழகான மகன், அவன் பேர் விஜய். 3 கேரக்டர்ல விதவிதமா நடிச்சிருப்பாரு. 2வது கதாநாயகி ஜெயலலிதா. இவங்க நிர்மலா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. மேஜர் சுந்தரராஜன், பண்டரி பாய், நாகேஷ், சித்தூர் நாகையா, விஜயஸ்ரீ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல ஒரு வில்லன் கேரக்டர்ல எம்என் நம்பியார் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினுடைய கதை ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நிகார் ரஞ்சன் குப்தா. இவரை எழுதிய உல்கா அப்படின்ற நாவலை தழுவிதான் இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த நிகார் ரஞ்சன் குப்தா ஒரு டாக்டர். அவர் இது 400க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்காரு. பல படங்கள் இந்தி சினிமா, வங்காள சினிமாவெல்லாம் எடுக்கப்பட்டிருந்தாலும் முதலில் அந்த நாவலை சரியா பயன்படுத்தினவங்க நம்ம தெய்வமகன் பட தயாரிப்பாளர்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒளிப்பதிவு தம்பு, எடிட்டர் பி கந்தசாமி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ரொம்ப முக்கியமானது, இந்த படத்தினுடைய வசனகர்த்தா ஆரூர் தாஸ். படத்தினுடைய ஒவ்வொரு வசனமும் இந்த படத்துக்கு உயிர் கொடுக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவர்களுடைய நடிப்பை மெருகேற்றியது ஆரூர் தாசனுடைய வசனம் அப்படின்றா அது மிக இல்லை. இயக்கம் ஏசி திருலோகச்சந்தர். இந்த படத்தை சாந்தி பிலிம்ஸ் பெரியண்ணா அப்படிங்கிறவர் தான் தயாரிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு இந்த படத்தை முதல்ல கலர்ல எடுக்கணும்னா ரொம்ப ஆசை. அந்த யூனிட் கிட்ட கலர்ல எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிவாஜி கணேசன் தான் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல நம்ம டெக்னாலஜிக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த படத்தை நாம கலர்ல எடுக்கிறதோட பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்குன்னு அவர் தான் சஜெக்ஷன் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருக்காங்க. சார், இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் உயிரோவியம் அப்படின்றது தான் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த படம் வளர்ந்து வர்ற விதம், அதனுடைய காட்சி அமைப்பு, அந்த அநாத ஆசிரமத்துல வளர்ற ஒரு பையனுடைய தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வமகன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தெய்வமகன் இன்னும் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்களோட கேரக்டர் இந்த படத்துக்கு ஒரு தூண் மாதிரி 3 விதமான நடிப்பை நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்க ஒரு சிவாஜி கணேசன் தான். இளமை பருவமா ஒரு கேரக்டர் விஜயன்ற கேரக்டர் நடிக்கிறாரு. அதுல துள்ளலும் துடிப்பும் காதலும் ரொம்ப அருமையா காட்டியிருப்பாரு. அதே சமயத்தில் கண்ணன்ற கேரக்டர்ல ஒரு அனுதாபம், ஒரு இயலாமை, நன்மைகளையும் தீமைகளையும் வெளியே சொல்ல முடியாத ஒரு மனோ குமுறல், இதையெல்லாம் காட்டி நடிச்சிருக்க ஒரு கண்ணன். பணக்காரனுக்கே உரிய தோரணையோடும் பணக்காரனுக்கே உள்ள ஒரு திமிரோடவும் கர்வமா நடிச்சிருக்க ஒரு அப்பா சங்கர். இந்த 3 கேரக்டரும் தான் இந்த படத்தை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கோம். சார், இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைப்பு மிகப்பெரிய பிளஸ். படம் ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய பில்டிங் காட்டுவாங்க. அந்த பில்டிங்கினுடைய அதிபர் சங்கர், அவருடைய பிஏ வருவாங்க. சாயந்தரம் 7 மணி ஆஃபீஸில் எல்லாருமே போயிட்டாங்களா, கார் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை மறைச்சிட்டு அப்படியே படிக்கட்டை விட்டு இறங்கி வருவார். ஸோ இந்த கேரக்டரில் ஆரம்பிக்கும் போதே அவர் ஏன் 7 மணிக்கு மேலே ஆஃபீஸில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வராரு
அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு சஸ்பென்ஸோட அந்த படம் ஆரம்பிக்கிறதே மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வெளியான வருடம் 1969. 1969 டெக்னிக்கலா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அதுல ஒரு சீன் 7 நிமிஷம் ஒரே ஷாட். என்னன்னா பையன் செக்க கொடுக்க வருவாரு, அது கண்ணன். அப்போ சின்ன பையன் விஜயும் வந்துருவார். இப்போ 3 பேரையும் ஒரே ஷாட்ல காட்டணும். 2 பேரை காட்டினா டம்மி போட்டு டூ போட்டு காட்டிடுவாங்க. ஆனா 3 பேரையும் ஒரே ஷாட்ல காட்டும்போது எப்படி காட்ட முடியும்? ஒரு பையன் பீரோவுக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாரு, யாரு? கண்ணன். விஜய் வந்து செக்கு கேட்டு நின்றுட்டு இருப்பாரு முன்னாடி, அப்பா சேர்ல உட்காந்துருப்பார். இப்போ இதை எப்படி எடுக்கிறது? இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேமராமேன், எடிட்டர், டைரக்டர் 3 பேர்த்துக்கு ஒரு டிஸ்கஷன். அப்போ ஒரு பையன் மறைஞ்சிருக்கார், அவரை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உட்கார்ந்து இருக்க 2 பேரை காட்டணும். ஆனா கட் பண்ண அவரையும் காட்டணும். இப்போ இந்த உட்கார்ந்து இருக்கிற அப்பாவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அந்த இடம் விட்டு கேமராவையும் மூவ் பண்ண முடியாது. கேமரா மூவ் பண்ற மாதிரி இருந்தா மாத்தி காட்டலாம். கேமரா ஸ்டாண்ட் அதே இடத்துல இருக்கணும். இப்போ இவரை வந்து ஒரே ஷாட்ல ட்ரெஸ்ஸை கட் பண்ணி ட்ரெஸ்ஸை மாத்தி அந்த ஷாட்டை எடுத்து முடிச்சாங்களாம். எடுத்து முடிச்சா 7 மினிட்ஸ் வந்து அந்த ஒரு ஷாட் மட்டும். அடுத்து அதை வந்து எடிட்டர் கிட்ட கேட்டாங்களாம், என்ன பண்றது, 7 நிமிஷம் வந்துச்சு, 3 பேரையும் ஒரே மாதிரி காட்டணும். அப்பதான் அவர் கந்தசாமி, எடிட்டர் கந்தசாமி சொன்னாராம், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அது வந்து அவ்வளவு ஷார்ப்பா கட் பண்ணி 3 பேரும் ஒரே சீன்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது அன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரம்மாண்டம். நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் மைக்கேல் மதுரை காமராஜன்ற ரோல்ல 4 ரோல்ல நடிச்சிருப்பாரு. கமலஹாசன் அவர்கள் ஒரு தடவை பேட்டியில சொல்லும் போது, நான் 4 ரோல் நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது தெய்வ மகன் படம் தான். அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான் மைக்கேல் மதுரை காமராஜனுக்கு உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை இந்த இடத்துல பதிவு பண்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமா, மேக்கப்பை பத்தி இந்தியன் ஒன்ல வந்து இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இப்பதான் நாம இங்க வந்ததுன்னு சொல்லியிருக்கோம். கிடையாது, இந்த தெய்வமகன் படத்திலேயே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி சிவாஜிக்கு அந்த மேக்கப் போடும்போது, அதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த மேக்கப் அதுல இன்க்ளூட் பண்ணும்போது ரொம்ப விகாரமா இருந்திருக்குது. அப்பதான் சொன்னாங்க, இல்ல இவ்வளவு வேண்டாம், இது ஒரு சிம்பத்தட்டிக் கேரக்டர், இது ஒரு பயங்கரமான கேரக்டர் இல்ல, அதனால இதை வந்து அப்படியே வந்து சிம்பத்திக்கா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ரங்கசாமின்னு மேக்கப் பண்ண அவரை கூப்பிட்டு பேசும்போது தான் அவர் சொன்னங்களே அந்த மேக்கப்ல இருந்து சேஞ்ச் பண்ணி இந்த சிம்பத்தி வர்ற மாதிரி இந்த மேக்கப் போட்டாங்களாம். அன்னைக்கு அந்த நாம சொன்ன பெரிய பிரம்மாண்டம்லாம் வந்து அன்னைக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அது நமக்கு தெரியல. இன்னைக்கு இதை மறுபடியும் அதை நம்ம உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, பழைய காலத்திலேயே எவ்வளோ டெக்னிக்கலை கையாண்டுருக்காங்க. அந்த பிரம்மாண்டம்லாம் இன்னைக்கு அவங்க அன்னைக்கு ஒன்றும் டெவலப் இல்லாத காலத்திலேயே அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு இருந்து அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருந்திருக்கும்ன்ற நான் நினைச்சு பாக்குறேன். அதாவது ஆச்சரியமா இருக்கு சார். இந்த படத்தினுடைய வசனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் இந்த படத்துக்கு சொன்ன மாதிரி படத்துக்கு உயிரூட்டிய ஒரு வார்த்தைகள். இப்போ வந்து அனாதை ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்து அப்பாவை சந்திப்பாங்க. சந்திக்கும் போது உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்போ பையன் சொல்லுவான், நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரு, நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் பத்தியா, இதுதான் காலத்தின் கொடுமை அப்படிங்கிற. இது வந்து ஒரு அனாதை பையனுடைய இடத்துல இருந்து பார்த்தாதான் அதனுடைய வலி வேதனை எல்லாமே புரியும். ரொம்ப அருமையான ஒரு வசனம். அதே மாதிரி சார், அப்பாவும் மகனும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஒரு பிளாங்க் செக் அப்பாட்ட கொடுக்குறாரு. இது ஏன் நீ திருப்பி கொடுக்குற, உனக்காக கொடுத்தேன்னு. அப்பா நீங்க பிறக்கும் போது உங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு கேட்பாரு. எங்க அப்பா ஏழையா இருந்தாரு, அதனாலதான் உங்க அப்பா என்ன மாதிரி இருக்கிற உங்களை தூக்கி எறியல. ஏன்னு கேட்டா உங்க அப்பா கிட்ட பணம் இல்ல, பாசம் இருந்தது. ஆனா நான் பிறக்கும் போது நீங்க பணக்காரரா இருந்தீங்க, அதனால உங்ககிட்ட பணம் இருந்தது, பாசம் இல்லை, அதனாலதான் என்னை தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு வசனம் வந்து பணக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடுக்கிற சாட்டை அடி மாதிரி இருந்தது. அது அந்த டைலாக் முடிஞ்ச உடனே சிவாஜி பேசுற அடுத்த வசனம் இன்னும் ஒரு பஞ்சிங்கா இருக்கும். நான் வந்து இப்போ குற்றவாளி கூண்டுல நிக்கிறேன், நீ நீதிபதி ஸ்தானத்துல இருந்திருக்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பா கிட்ட கண்ணன் சொல்லுவான், தன்னுடைய குட்டி அழகா இல்லைன்னு எந்த விலங்கும் அந்த குட்டியை வெறுத்ததில்லை. தான் கொடியில பூத்திருக்கிற மலர் அழகு இல்லைன்னு சொல்லிட்டு எந்த கொடியும் அந்த மலரை வெறுத்ததில்லை. ஆனா மனுஷன் மட்டும்தான் அழகுக்கும் கவர்ச்சிக்கும் இடம் கொடுக்குறான். நம்ம அனாதை ஆசிரமத்துல வளர்ற கண்ணன் மூத்த மகன் ஒரு முரட்டு சுபாவத்துல இருப்பாரு. அந்த முரட்டு சுபாவத்தை மென்மை ஆக்குனவர் வந்து அந்த ஆசிரமத்தினுடைய காப்பாளர் பாபா. சித்தார் வாசிக்க கற்றுக் கொடுக்குறாரு. பக்தியான ஒரு நபரா மாத்துறாரு. கிருஷ்ணன் மேல இருக்கிற ஒரு பக்தி உணர்வை ஊட்டுறாரு. அந்த பக்தி உணர்வு வந்து அவனுடைய லைஃபையே மாத்துது. எப்படின்னா
இதுல ரொம்ப நுட்பமா அதுல ஏசி திருலோகச்சந்தர் கையாண்டிருப்பாரு. இந்த ஒரு சீன்ல வந்து அனாத ஆசிரமத்துல சிவாஜி கணேசன் சித்தார் வாசிச்சுட்டே இருப்பாரு. சித்தார் வாசி முடிச்ச உடனே அதை கட் பண்ண உடனே அந்த அம்மா வந்து ரேடியோல வந்து ஒரு சித்தார் இசையை கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப சிவாஜி கணேசன் வருவாரு, நம்ம சித்தார் இசையை அவ்வளோ ரசிச்சு கேட்குறிய, இல்லை ரவிசங்கருடைய சித்தார் இசையை நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன், எவ்வளோ அருமையா சித்தார் இசையமைக்கிறாரு அப்படின்வாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இயல்பாகவே தாய்க்கு வந்து அந்த சித்தார் இசை மேலே ஒரு ஈடுபாடு. ஸோ இந்த இசை வந்து இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள இசை தொடர்பை வந்து ஒரு அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த படத்தில். சார் இந்த படத்தில் சுந்தரராஜனுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ரோல். சிவாஜி கணேசனுக்கு ஈடு கொடுக்குற ஒரு நடிப்பு. கடைசி நேரத்தில் சிவாஜி கணேசன் சுந்தரராஜனை வந்து சிவாஜி கணேசன் உழுக்குவார். என்னுடைய அப்பா யாரு நீ சொல்லு, என் அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எந்த லெவலுக்கும் நான் போவேன் அப்படின்னு அவர் உணர்ச்சி பூர்வமாக சொல்லும்போது அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அவர் வசனங்கள் பேசி, ஆனால் ஒரே ஒரு சத்தியம் பண்ணு, உங்கள் அப்பா அம்மாவை நான் யார் காமிக்கிறேன், அந்த காட்சியில் வந்து அவர் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை அப்படியே மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவர் சொல்லுவாரு, நான் என் மகனை கொல்ல சொன்னேன், நீ கொல்லல, நீ வந்து ஒரு நல்ல டாக்டர் என் நண்பன்றதை நிரூபிச்சுன்னு சொல்வது, டாக்டர் கத்தி எடுக்கிறது காப்பாத்துறதுக்கு தானே தவிர கொல்றதுக்கு இல்லைன்னு வர. இதுல வந்து ஒரு 8 பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல தெய்வமே தெய்வமேன்னு ஒரு பாடல், இந்த தாயின் முகம் பார்த்தேன்னு ஒரு பாட்டு இந்த கோவில்ல பாடுவாரு. அது மக்கள்கிட்ட எவ்வளவு அந்த கண்ணீரை வரவழைக்குமோ அந்த அளவுக்கு அருமையா பண்ணியிருப்பாரு. அதுல ரொம்ப பிரபலமான பாடல்கள்னா ஒரு 4-5 பாடல்கள் சொல்லலாம். தெய்வமே தெய்வமே, நன்றி சொல்வேன் தெய்வமே, இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலம். ரெண்டாவது இந்த பாட்டு வெறும் உணர்ச்சி வசப்படுற ஒரு இது. நான் அனாதை இல்லை, நான் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்துட்டு அந்த அப்பா அம்மாவை காமிச்ச சுந்தரராஜனை நன்றி செலுத்துற விதமா அந்த பாட்டு வந்து அமையும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டு ரொம்ப உணர்ச்சிபூர்வமா இருக்கும். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த பாட்டை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பலமுறை கேட்டிருப்போம். ஒளியும் ஒளியத்துலலாம் இந்த பாட்டை அதிகமாக ஒளிபரப்புனாங்க. இந்த பாட்டை கேட்குறவங்க உருகாம இருக்க முடியாது. கிருஷ்ணரே வந்து நேரில் வந்தாலும் வந்துடுவாரு போல ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல். தாயை நான் பார்த்ததில்லை, தந்தையின் முகம் நான் அறிந்ததில்லை, ஓரிடம் நீ கொடுத்தாய் கண்ணா, அந்த பாபாவை வந்து நன்றி சொல்லி அவர் பாட்டு பாடுவார். அது ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது. அப்புறம் வந்து சிவாஜி ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு டூயட் சாங் தான் 2 பாட்டு. அதுல வந்து காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். அப்போ வந்து காதல்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அடல்ட்ஸு கெட்ட வார்த்தை மாதிரியும் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சாதாரணமா ஆக்கி ஒரு எளிமையா ஆக்கி கொடுத்த ஒரு பாடல் தான் அந்த காதலிக்க கற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது கல்லூரி மாணவர்கள் இளம் பெண்களை வந்து வர்ணிச்சு ஒரு இளம் கதாநாயகன் பாடுற மாதிரி, காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார், இது அருமையான ஒரு பாட்டு. அதே மாதிரி சார் இந்த பாடலிலேயே ஜெயலலிதா அம்மா ஒரு பாட்டு போடுவாங்க, கூட்டத்திலே கொடுத்து வைத்தவர் யார் தானோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடல் வந்து அந்த தன்னுடைய காதலனை வந்து வெறுப்பேத்துற மாதிரியான ஒரு பாடல், அந்த பாடல் காட்சி அமைஞ்சிருக்கும். ஆனா அது ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த பாட்டு. இந்த தெய்வ மகன் படம் அன்னைக்கே வந்து ஆனந்த விகடன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லா பத்திரிகையுமே ரொம்ப ஓஹோன்னு பாராட்டுது. எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சங்கர் கண்ணன் கேரக்டரோட இந்த விஜய் கேரக்டர் தான் ரொம்ப புகழ்ந்துருப்பாங்க. ரொம்ப துடிப்பா, அதாவது ஒரு இன்னசென்ட் துடிப்பு. அதாவது அவனை அப்பா ஒரு தடவை சொல்லுவாரு, நீ ஒரு நிமிஷம் ஆடாம நில்லு, உனக்கு நான் பணம் தரேன்னு பணம் கேட்டு நீ பாப்பா சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு துருதுருப்பான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப எல்லாருமே ரொம்ப பாராட்டி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்குது. ஸ்டேட் அவார்டு, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, இது எல்லாமே வாங்கியிருக்கு. அன்றைக்கு நல்ல அருமையான ஒரு வெற்றி படம். என்னதான் இந்த படம் ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரை பண்ணியிருந்தாலும் ஆனா அது நாமினேஷன் ஆகல. குறிப்பா உலக தமிழர்களிடையே பெரிய மன வருத்தம் இன்னைக்கும் இருக்கு. அதே சமயத்துல அன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க பெரிய பெரிய நடிகர்கள், அதாவது உலகத்தில் இருக்கிற திரைத்துறை ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்குமே இந்த சிவாஜி கணேசன்றவர் யாருன்னு தெரிய வச்ச ஒரே படம் தெய்வ மகன் தான். சார் இந்த படம் உணர்த்தும் பாடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வள்ளுவர் சொன்ன ஒரே கருத்து தான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தவங்களுடைய உருவத்தை பார்த்து அவங்கள எடை போடக்கூடாது, எள்ளி நகையாடக்கூடாது, அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த படம் நமக்கு கொடுக்குது. நேர்களே, தெய்வ மகன் படத்தோட பரிந்துரையை கேட்டிருப்பீங்க. படத்தை நீங்கள் போய் யூடியூப்ல பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே நல்ல விஷயங்களே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.